ஒரு கிராமத்தையே உலுக்கிய மகனின் கொடூர சம்பவம். ட்ரோன் உதவியுடன் தீவிரமாக தேடிய போலீசார். தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டம் கல்வக்குர்த்தி நகர்ல இருக்கக்கூடிய வாசவி நகர் காலனியை சேர்ந்த 70 வயதாகக்கூடிய பாலையா அப்படின்றவருக்கு 3 மகன்கள். ஆமா, இதுல மூத்த மகன் எப்பவோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இளைய மகனான பீரையா அப்படின்றவங்களுக்கு ஒரு மகள் இருந்திருக்காங்க. அந்த பெண் 3 மாதங்களுக்கு முன்னாடிதான் விபரீத முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இருந்தே பீரையா தன்னுடைய மகளுடைய மரணத்துக்கான காரணங்களை தொடர்ந்து யோசிச்சுட்டே வந்ததாகவும் கூறப்படுது. இதுல பீரையா ஒரு மந்திரவாதி கிட்ட போய் தன்னுடைய மகளுடைய இறப்புக்கு காரணம் கேட்டப்போ, அப்போ உங்க தந்தை தான் காரணம்னு அந்த மந்திரவாதி சொன்னதாகவும் கூறப்படுது. அதை நம்பி வீரையா தன்னுடைய தந்தை மேல வெறுப்பு கொண்டு அவரை கொலை செய்யறதுக்கு முடிவு செஞ்சதாகவும் கூறப்படுது. இதுல கடந்த 3ஆம் தேதி வயல்வெளியில கால்நடைகளை மேய்ச்சிட்டு இருந்த தன்னுடைய தந்தை பாலையா கூட வீரையா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கட்டையால தன்னுடைய தந்தையை கொடூரமா தாக்கி கொலை செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய நண்பனை அழைச்சு கார்ல தந்தையோட உடலை எடுத்துட்டு போயிருக்காங்க. வெகு நேரம் ஆகியும் அப்பா வீட்டுக்கு வரலன்னு மற்றொரு மகனான மல்லையா காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில பீரையாவையும் அவங்களுடைய நண்பனையும் கைது செஞ்சிருக்காங்க. போலீசாருடைய தீவிர விசாரணையில பீரையா தப்ப ஒத்துக்கிட்டதா கூறப்படுது. ஆனா பீரையா தன்னுடைய தந்தையுடைய உடலை எடுத்துட்டு போய் தலையையும் உடலையும் 2 வேறு கால்வாய்கள்ல போட்டிருக்காங்க. போலீசார் உடற்பகுதிகளை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நண்பனையும் பீரையாவையும் கைது செய்து நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.